ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஃபாதர்ஸ் டேக்கான ஒரு கார்டு தான் பண்ண போகிறோம். இதுக்காக 2 ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த ஒயிட் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போது அப்படியே இந்த ப்ளூ கலர் பேப்பரில் ஒட்ட போகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 5 பீசஸ் தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதில் இந்த ஸ்கொயர் பேப்பரை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த லைன் போட்டதுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோலே அங்கேயே ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 4 டைம்ஸ் ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணி அதை லைன் போட்டுகிட்டே வர போகிறோம். டோட்டலாக 5 லைன்ஸ் போட்டிருப்போம். ஓகேவா? முதல்ல இந்த ஸ்கொயர் பேப்பரை வச்சு ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்லே அதில் மொத்தம் இந்த மாதிரி 5 லைன் இருக்கும். இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்படியே மடித்து விட்டுக்கலாம். மடித்து நல்லா க்ரீஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி. இப்போது அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன். ஸோ எல்லா லைனுமே இதே மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா லைனுமே இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பரை எடுத்துக்கலாம். இதில் மேலே மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே நம்ம பென்சிலில் லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் ஒட்டிக்க போகிறோம். இப்போது இதே மாதிரி அடுத்த பேப்பரும் எடுத்துக்கலாம். இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போது இதை செகண்ட் லைனில், ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒட்டணும். இப்போ செகண்ட் லைனில் இதை ஒட்ட போகிறோம். கரெக்டாக 5 ஸ்கொயர்ஸ் பண்ணோம். கரெக்டாக 5 லைன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஒரு லைன்லேயே ஒன்றா இந்த மாதிரி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒட்டினதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போது இந்த பேப்பரை அப்படியே எப்படி ஃபோல்ட் பண்ணி பின்னாடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை இந்த பேப்பர் கீழே இப்படி வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக மடிச்சதில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் பேப்பர், அந்த பேப்பரில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் மடித்து அந்த பேப்பர் மேலே ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல 2 பக்கமும் க்ராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு குட்டி ஹார்ட் அண்ட் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல சும்மா இதுக்கு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு புல் மீ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்க இந்த ஒயிட் பேப்பரில் மெசேஜஸ்லாம் எழுதிக்கலாம். இந்த மாதிரி புல் பண்ணும்போது அழகாக ஒரு மெசேஜாக ஓப்பன் ஆகி வரும். ஸோ திரும்ப க்ளோஸ் பண்ணோன்னா அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா க்ளோஸ் ஆகிடும். திரும்ப இப்படி இழுக்கும்போது அழகாக ஒரு மெசேஜாக வரும்.
நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். பேப்பரும் வந்து ரொம்ப கம்மியான பேப்பர் தான் அதுக்கு தேவைப்படும். ப்ளூ பேப்பர் ஒரு பாதி கூட இருக்காது. அதே மாதிரி தான் ஒயிட் பேப்பரில் ஒரு கால்வாசி கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் பேப்பர்லேயே டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.